இடுப்பிலிருந்து கணுக்கால் வரைக்கும் 8 முழ பட்டு வேட்டி ஒளிர, இடுப்புக்கு மேலே பாப்லாண்ட் சட்டை மினுங்க, கழுத்தில் ஜரிகை போட்ட மேரியல் ஜொலிக்கவே, உதட்டில் வெற்றிலை போட்ட தடயம் டேஞ்சர் லைட் மாதிரி இருக்கு. லிப்ஸ்டிக் மாதிரி பிரகாசிக்க, மோதிரம் போட்ட வலது கையில் கருப்பு கொடை தொடங்குகிறது. சின்னச்சாமி வீட்டை நோக்கி மேக்கப்போடு வந்து கொண்டிருந்தார் மாப்பிள்ளை. அப்போது அவர் தங்கை தமயந்தி வாசலில் சாணம் தெளித்துவிட்டு கோலம் போட்டு கொண்டிருந்தாள். தாமரைப்பூ கோலம் அது. அவள் இவர் வருவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அடுக்கடுக்காக ஒரு இதழின் மேல் இன்னொரு இதழாக கோலப்பு உருவாகி கொண்டிருந்தது. புருஷன் வருவதை ஊர்கிணற்றிலேயே பார்த்துவிட்ட லட்சுமியோ தோண்டியை அங்கேயே போட்டுவிட்டு குடத்தை இடுப்பில் வைத்து கொண்டு ஓடோடி வந்தாள். வீட்டை நெருங்க நெருங்க அவள் வேகம் இன்னும் அதிகமாகி வாசலுக்கு வந்துவிட்ட போது உச்சகட்டம் நெருங்கிவிட்டது. புருஷனிடம் பேச்சு அவளை அடக்க முடியாமல் அவை 2 கால்கள் வைக்க வேண்டிய தூரத்தை ஒரே காலில் வைத்தபோது குடம் குலுங்கி குலுங்கி அதிலிருந்த நீர் சலக் சலக்கென கோலத்தின் மீதே விழுந்தது. தமயந்தியின் தாமரை பூக்கோலம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி அழிந்து விட்டது. மூச்சை முன்னும் பின்னும் விட்டுக்கொண்டே, ஏங்க போன விஷயம் என்ன ஆயிடுச்சு என்றாள் லட்சுமி. மேக்கப்போடு பேச விரும்பாதவர் போல் சின்னச்சாமி செருப்புகளை கலற்றி அங்கேயே போட்டுவிட்டு கிழிந்து போன ஒரு 4 முழ வேட்டியை கட்டிக்கொண்ட பிறகுதான் மனைவியை பார்த்து கொஞ்சம் தண்ணித்தா என்றார் நிதானமாகவே. லட்சுமிக்கு குடத்தை இறக்கி வைக்க வேண்டுமென இன்னுமே தோணவில்லை. முதல்ல சொல்லுங்க, போன விஷயம் என்னதான் ஆச்சு? அதை சொல்ல முடியுமா முடியாதா என்று அதட்டினாள். நீ முதல்ல தண்ணியை கொண்டா. மாடு கூட இந்த வேலையில தண்ணியை குடிக்காது. உமக்கு மட்டும் தாகம் எங்கிருந்து தான் வருகுதோ. அது சரி, போன விஷயம் என்னாச்சு? சின்னச்சாமி இன்னுமே அவளிடம் பேசவில்லை. நேராக சமையல் அறைக்குள் போய் செப்பு குடத்திற்குள் ஒரு செம்பை விட்டு உலுக்கி வாய்க்கு கொண்டு வந்தார். போன விஷயம் என்னங்க ஆச்சு? அநேகமாய் பழம்தான். அப்படியா? பையனுக்கு என்ன வேலையாம்? சொத்து பத்து இருக்கா? சுகம் இருக்கா? சொல்லுமா, சீக்கிரம் சொல்லுமே. பையன் செக்கச்சவேன்னு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிறான். கவர்மெண்ட் வேலைக்கு போகிறான். வேலையில் சேர்ந்து 3 வருஷத்துலேயே 2 வீட்டை கட்டிட்டான். கெட்டிக்கார பையன். ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு சம்பளம் குறைவாகத்தானே இருக்கும். அப்புறம் எப்படி இப்படி? இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் சின்னச்சாமி சிறிது நேரம் வாய்விட்டு சிரித்தார். உனக்கு ஒப்பனை மாதிரி விவரம் தெரியலைன்னா பிள்ளை பையனுக்கு 300 ரூபாய் தான் சம்பளம். ஆனால் ரொம்ப கெட்டிக்கார பையன். சம்பளத்தில் சாப்பிட்டு கெம்பளத்தில் வீட்டை கட்டிட்டான். பரவாயில்லையே. அது சரி, இப்போ எவ்வளவு கேட்கான்? 30 கலஞ்சு, அதாவது 20 பவுன் நகையும் 3000 ரூபாய் ரொக்கமும். அதை கேட்டவுடன் லட்சுமியின் முகம் கருத்து போய்விட்டது. அண்ணன் நல்ல முடிவோடு வந்திருப்பதை யூகித்து கொண்டு தமயந்தி அந்த பக்கமாக வந்தாள். பூவரசு பூவை போன்ற நிறம், நாட்டுக்கட்டை போன்ற அவளது மேனியில் பருவம் சன்மைக்காக மின்னியது. லட்சுமி நாத்தனாரை சாடினாள். பெரியவிய பேசையிலே, உனக்கு என்ன அம்மாள் இங்கே வேலை? போய் மாட்டுக்கு புண்ணாக்கு வெயி போ என்று விரட்டினாள். தமயந்தி புண்ணாக்கு எடுக்க போகும் சாக்கில் வீட்டுக்குள் போய் வாசல் கதவுக்கு பின்னால் காதை தவிர மற்ற உடல்களை மறைத்து கொண்டாள். நீரு சொல்றத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. தம்மடித்து விட்டு வரும் சினிமா ரசகனைப் போல் சின்னச்சாமியை ஆவலோடு நோக்கி ஆதங்கத்தோடு கேட்டாள். வேலையில் சேர்ந்து 3 வருஷத்துல 2 வீடு கட்டுறவன் 5 வருஷத்துல கம்பியையும் எண்ணலாம் இல்லையா? கெட்டிக்காரன். மேலிடத்தையும் நல்லா கவனிச்சுக்கிறானாம். மாட்டிக்க மாட்டான். நமக்கு எதுக்கு வம்பு? கிளிய வளர்த்து போயும் பூனை கையில் எதுக்கு கொடுக்கணும்? ஒன்று கிடக்க ஒன்றாயி அவன் ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம தமயந்தி கதி என்ன ஆகும்? கொஞ்சமாவது நீர் யோசித்தீரா? மூளையை உருக்கு பண்ணும். சின்னச்சாமி தாடையில் முளைத்திருப்பது போலவே அதை தடவி விட்டு கொண்டு நீண்ட நேரம் யோசித்தார். நீ சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான் லட்சுமி. ஒரு வகையில் இல்லை, எல்லா வகையிலையுமே சரியாகத்தான் இருக்கும். ஆமாம், உனக்கு இருக்க மூளை எனக்கு வராதுவில்லை. தெரியாத இடத்துல விழுவுறதை விட தெரிஞ்ச இடத்துல விழுவுறது நல்லது. நம்ம மேலத்தெரு மாடசாமி இல்லா, அவன் மவனுக்கு தான் கேட்குறாங்க. BA படிச்சிருக்கான், சொத்து பத்து எல்லாம் இருக்கு. சரி, அவங்க எவ்வளவு கேட்குறாங்க? 25 களஞ்சியம் 2500 வேணுமாம். அவனுக்குத்தான் மாறுகண்ணாச்சே. அடவுள்ள ஆம்பளை எப்படி இருந்தாதான் என்ன? எனக்கு கூட தான் மாறுகண்ணு. அதனால தான் நான் சொல்கிறேன். மாறுகண்ணுக்காரனுக்கு வாக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு தான் இன்னொரு பொண்ணோட மனசு தெரியும். நம்ம தமயந்தி எவ்வளவு அழகா இருக்கா. ஆலம்பழத்தை அண்டங்காக்கா கொத்துற தூக்கு விடலாமா? உருக்கு பண்ணித்தான் பாரும். உமக்கென்ன? எவன் கையிலையாவது கொடுக்க துடிச்சிட்டு இருக்கீரு. அதனால தான் புத்தி இப்படியெல்லாம் போகுது. ஏதாவது ஏடா கூடமா போயிட்டா என்னால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு ஊரில் பேசுவாங்க. அதை விட நம்ம செத்தே போகலாம். பாலா போகிற கடவுளே.
லட்சுமி கண்ணை கசக்கினாள். சின்னச்சாமியால் அவள் அழுவதை பார்க்க முடியவில்லை. அவளை எப்படியும் சமாதானப்படுத்தியாகவே வேண்டும். அவருக்கு 40 வயதும் 3 பிள்ளைகளும் ஆகிவிட்டாலும் பிள்ளை பார்க்க போனதில் பிரிவு 4 நாள் ஆகிவிட்டது. 3 நாள் தான் அவரால் பிரிந்திருக்கவே முடியும். கதவுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த தமயந்தியும் கண்ணீர் விட்டாள். கிட்டத்தட்ட 3 வருஷமாக பிள்ளை பிடிக்கும் நிகழ்வு நடந்து விடுகிறது. மாடசாமி மாமா மவன் மாறுகண்ணு என்கிறாளே, இவா கண்ணு தான் மாறுகண்ணு. இல்லைனா அந்த மின்வெட்டு கண்ணை லயமாக பார்க்கும் அந்த கவர்ச்சி கண்ணை வேண்டுமென்றே மாறுகண்ணேம்பாளா? எல்லாம் அப்பா அம்மா இறந்து போனதால் வந்த வினைதான். அவள் வயசு பெண்ணு ஒருத்திக்கு கல்யாணமாகி கையில் ஒன்றும் வயிற்றுல ஒன்றும் இருக்கு. இவள் மட்டும் புருஷனை பின்கட்டுக்கு கூட்டிட்டு போகிறாளே, அப்படித்தானே எல்லாத்துக்கும் இருக்கும் என தமயந்தியின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. நகையும் ரொக்கமும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தன் அன்னிக்காரி வரும் வரன்களையெல்லாம் சாக்குப்போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறாள். இந்த விஷயம் தமயந்திக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. ஆனால் இந்த அண்ணனுக்கு தெரியலையே. மனைவிக்காரி அவளை நினைத்து உரலை இடிக்கிறாள் என்பது சின்னச்சாமிக்கும் லேசாகவே தட்டுப்பட்டது. ஆகையால் ஒரு நாள் மனைவியிடம் சாமர்த்தியமாக பேசினார். லட்சுமி, நம்ம தமயந்திக்கு நல்ல காலம் பிறந்துட்ட. நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட் பரமசிவத்தின் சொந்தக்காரர் இருக்காருல்ல, அவரு தான் ஊருக்கே தலைவன். சுற்று வட்டாரத்தில் அந்த பரமசிவன் தெரியாவிட்டாலும் இந்த பரமசிவம் தெரியும். அவன் எவ்வளவு கேட்குறான்? 40 களஞ்சியம் 4000 ரூபாயும். உமக்கு கொஞ்சமாவது கூறி இருக்கா? அந்த பரமசிவம் புறம்போக்கு நிலத்தை சுற்றி வளைச்சு போட்டிருக்கான். பேப்பரில் வர்றது மாதிரி விசாரணை கமிஷன் வந்தா தமயந்தியெல்லாம் சந்தில் நிற்கணும். அத்தோடு அவன் குடிகாரன் வேற, குட்டிக்காரன். என்னலா ஒரே அடியாய் நீட்டுற இந்த நீட்டு என்று கேட்டார் சின்னச்சாமி. உன் பெரியப்பா மாமா நடராஜன் எல்லாம் குடிக்கிறதே இல்லையா? அவனுக்கு சீட்டாட்டம் வேற இருக்கு, பொம்பளை ஷோக்கு வேற. எங்கள் நடராஜனை சொன்னா உமக்கு நாக்கு அழுகிடும். பீடி கூட பிடிக்க மாட்டான். அவன் நடந்து போகிற தூசியில் அருந்து போகிற தூசு கூட பரமசிவன் பெறமாட்டான். நான் நீனு பொண்ணு வீட்டுக்காரங்க போட்டி போடுறாங்க. அப்படிவா வலிக்கு நடராஜனுக்கு தமயந்தியை கேட்குறாங்க. கொடுத்துட வேண்டியது தானே. உனக்கு எவ்வளவு பாட்டாங்களோ அவ்வளவு நாம் போட்டுடணுமா? உமக்கு கொஞ்சமாவது இருக்காயா அறிவு? 40 களஞ்சியும் 5000 ரூபாயும் நம்மளால் கொடுக்க முடியுமா? நம்ம பிள்ளைக கதி என்ன ஆவறது? நமக்கு பம்பு செட்டோடு 3 கோட்டை புஞ்சை அது இதுன்னு 1 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குது. தமயந்திக்கு 18,000 ரூபாய் போட்டால் குடியா முழுங்கிவிடும் என்று கேட்டார் சின்னச்சாமி. செக்களவு திரவியம் இருந்தாலும் செதுக்கி திங்க ஆகாது. இந்த மாதிரி பேசியானா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். நான் பார்க்குறது பிடிக்கல. அப்படின்னா நீயாச்சும் ஒரு மாப்பிள்ளையத்தான் பாரேன் என்றார் சின்னச்சாமி. உம்மை மாதிரி நான் பராக்கு இல்லை. எங்கள் ஊரில் இருந்து போய் மெட்ராஸில் எவர் சில்வர் கடர் வச்சிருக்கிறாருல்ல, அவரு தான் எங்கள் ஐயா கிட்ட வந்து நல்ல குடும்பத்து பொண்ணா பாரும், நகையும் வேண்டாம் நட்டும் வேண்டாம், 10வது படிச்சிருக்கோணும், கட்டுன துணியோடு வந்து விட்டால் போதும்னு லெட்டர் போட்டிருக்கிறாரு. அவருக்கு மெட்ராஸில் 2 வீடு இருக்கான். நம்ம தமயந்தியை முடிச்சிடலாமா என்றாள் லட்சுமி. பையன் மெட்ராஸில் வேலை போவாதனவனா இருப்பான், ஒருவேளை மாறுகண்ணா இருக்கலாம் இல்லையா என்றார் சின்னச்சாமி. இடக்கா பேசிட்டா உமக்குத்தான் தூக்கம் வராதே. ஆம்பளைக்கு அழகு எதுக்கு? உமக்கு கூடத்தான் மாறுகண்ணு. நம்ம சந்தோஷமா இல்லையா என்றார். ஒருபடியாக எவர் சில்வர் வியாபாரியின் மகனும் பிரபலமில்லாத வக்கீலுமான மோகனுக்கும் தமயந்திக்கும் நிச்சயமானது. ஒன்றும் வேண்டாம்னு சொல்கிறதுக்காக மாப்பிள்ளைக்கு எதிர்மாலையா 10 களஞ்சியில் ஒரு தங்கச்செயின்னு ஓட வேண்டாமா என சின்னச்சாமி முறையிட கர்நாடகம்னு சிரிப்பாக என்றாள் லட்சுமி. தமயந்தி வக்கீல் மாப்பிள்ளை கிடைத்ததில் மகிழ்ந்து போனாள். லட்சுமி ஓசி கல்யாணத்தில் உச்சி குளிர்ந்தாள். சின்னச்சாமி மாயமோ மந்திரமோ என மனங்குமிழ்ந்தார். கல்யாணமாகி 2-3 நாட்கள் ஆகியிருக்கும். அன்று மோகனின் தந்தை எவர் சில்வர் குடம் மாதிரி கம்பீரமாக உட்கார்ந்திருந்தார். சின்னச்சாமி லட்சுமியும் ஜோடியாகவும் தமயந்தியும் மோகனும் ஜோடியாகவும் உட்கார்ந்திருந்தார்கள். எவர் சில்வர்காரரோ, சின்னச்சாமி கல்யாண செலவு எவ்வளவு ஆகியிருக்கும் என்றார். 2000 ரூபாய்க்கு மேலே போயிருக்காது. அப்படியா? இந்தாங்க 2000 ரூபாய். என்னமாமா நீங்கள் ஒன்றும்னு வேண்டாம், நீங்கள் இந்த செலவாவது என்னோடதையாவது இருக்கட்டும். உங்கள் மனசு யாருக்கு தான் வரும்? பரவாயில்லை பிடிங்க. வேண்டாம், அது தப்புங்க, கை கூசுதுங்க என்றாள். லட்சுமி இடைசெருகலானாள். பெரியவர் தர்றதை ஏன் வேண்டாங்கிறீரு? அவர் கையில் இருந்து வாங்கினா நமக்கு புண்ணியத்தில் வீட்டிலேயாவது விருத்தி வரும். சின்னச்சாமி வாங்கி கொண்டார். எவர் சில்வர் மாமா புன்னகை செய்து கொண்டார். பிறகு மாப்பிள்ளை ஒரு விஷயம், எப்போ பாக பிரிவினை பண்ணலாம்? என்ன பாகம் என்ன பிரிவினை? மாமா சொல்கிறது ஒன்றும் புரியலையே. விடுங்க, புரிய வைக்கிறேன்.
உங்கள் தங்கச்சியோட சொத்தை நீங்கள் பயிர் செய்யறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் கொண்டான் கொடுத்தானுக்கு இடையே இருக்கக்கூடாது சொந்த பந்தம், அதில் பிரச்சனை வரும். நாளைக்கு கர்ணத்தை வரவழைச்சு சொத்தை பிரித்து 3வது மனுஷனிடம் நான் குத்தகைக்கு விடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், என் தங்கச்சிக்கு எதுக்கு சொத்து? ஆமாம், அவளும் உங்கள் அப்பனுக்கு பிறந்தவள் தானே, அவளுக்கும் சொத்துல பாத்தியதை உண்டல்ல. லட்சுமி நிஜமாகவே குதித்து விட்டாள். இந்த அநியாயம் எங்கேயாவது உண்டா? பொம்பளை பிள்ளைக்கு சொத்து நம்ம சாதியில் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. வரதட்சணை வேண்டாம்னு சொல்லிட்டு, நகை வேண்டாம்னு சொல்லிட்டு, இப்போ சொத்துல பங்கு கேட்கறது நியாயமா? அட பாலா போகிற கடவுளே! எவர் சில்வர் பதிலுக்கு எகிரினார். கப்பலில் பொண்ணு வருதுன்னானாம் ஒருவன், அப்படின்னா எனக்கு ஒன்று என் அப்பனுக்கு ஒன்றுன்னு சொன்னானாம் இன்னொருவன். உங்கள் கதை இப்படியால இருக்கு. தமயந்திக்கு அப்பா அம்மா இல்லைங்கிறதால சொத்தை அமுக்கிக்க முடியாது, நாளைக்கே பிரிச்சாகணும். ஏங்க, இது அநியாயம், அசிங்கம், நம்ம ஜாதிக்கு அடுக்காது. நேற்று கூட ரேடியோவில் வரதட்சணை வாங்கக்கூடாது, பொண்ணு வீட்டுக்காரங்களை சித்திரவதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. எவர் சில்வர் மாமா எதற்குமே மசியவில்லை. அவரும் பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டே இருந்தார். உன்னை மாதிரி நிறைய பேர் இப்படி தப்பாக நினைக்கிறாங்க. வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னா பொண்ணுக்கு சொத்துல உரிமை கிடையாதுன்னு அர்த்தமில்லை. வரதட்சணையை பற்றி பேசுகிறவங்களும் எழுதுகிறவங்களும் பெண்ணுக்கு சொத்துரிமை இருக்கிறத வற்புறுத்தாததால் வர கோளாறு தான் இது. ஏழைக்கிட்ட பணம் கேட்கறது அரக்கத்தனம். ஆனால் இருக்கிறவங்க கிட்ட நியாயமாக சேர வேண்டியதை கேட்காதது அதை விட மடத்தனம். நான் அரக்கனும் இல்லை, மடையனும் இல்லை. வக்கீல் மோகன் இப்போது மனைவியை இம்ப்ரெஸ் செய்ய நினைத்தவன் அவன் சட்ட உரிமையெல்லாம் பேச தயாராகி விட்டான். இந்த மாதிரி நபர்களை ஜூரி மாதிரியும் நினைத்து கொண்டு கைகளை ஆட்டி ஆட்டி பேசினான். நீங்கள் ஏமாறல, தமயந்தியை ஏமாத்த பார்த்தீங்க. நான் உண்மையிலேயே பிறந்த மண்ணில் பிடி இருக்கணுங்கிறதுக்காக நகைப்பணத்தை பொருட்படுத்தாமல் பெண்ணை மட்டுமே பொருட்படுத்தினோம். ஆனால் இவ கழுத்தில் ஏற்கனவே இருந்த நெக்லஸை கூட நீங்கள் கலட்டி கொண்டதாக இவ என்னிடம் சொன்னபோது என்னால் தாங்க முடியவில்லை. எங்களை நீங்கள் ஏமாளியாக நினச்சது தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று, ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு கம்பீரமாக வரணும். அப்போத்தான் அவள் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் ஏமாளின்னு நினைக்க மாட்டா. தமயந்திக்கு அந்த மாதிரி மனநோய் வர நான் அனுமதிக்கவே மாட்டேன். இது வெறும் பொருளாதார பிரச்சனை இல்லை, பெண்களின் இன்னொரு உரிமை பிரச்சனை. ஈபிகோ என சட்டமெல்லாம் பேசவும் எவர் சில்வர் மாமா இடைமறித்தார். சொத்தை பிரித்து கொடுக்காவிட்டால் இன்னும் ஒரு வாரத்தில் தமயந்தி சார்பில் பையன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவான். அவன் பல கேஸில் தோத்திருக்கலாம், ஆனால் இந்த கேஸில் நிச்சயமாக ஜெயிச்சிடுவான். எவர் சில்வர் துண்டை உதறி தன் மேலே போட்டுக்கொண்டு எழுந்து நடந்து போனார். மோகன் மனைவியின் மனநிலையை அவள் முகத்தில் பார்க்க முயற்சி செய்தான். தமயந்தியோ அண்ணனுக்கு மனம் நோகுமே என்ற வருத்தத்தை விட அண்ணி மாட்டிக்கொண்ட மகிழ்ச்சியால் ஈடுகட்டி கொண்டிருந்தாள். சின்னச்சாமி லட்சுமியை இழுத்து கொண்டு மாட்டுத் தொழுவத்துக்கு போனார். அவளால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டது என சாடுவதற்காக மனைவியை அழைத்து கொண்டு போனாரா, அல்லது ஆலோசனை கலந்து கொண்டு சொத்துல பிரிக்கலாம் என யோசிக்க சென்றாரா என தெரியவில்லை. இன்னும் ஒரு நிமிடத்தில் தெரிந்துவிடும் என தமயந்தியும் மோகனும் காத்து கொண்டிருக்கிறார்கள். தாய் இல்லாத பிள்ளை அண்ணியின் வளர்ப்பில் அம்மா என்று நினைத்துத்தானே அந்த குடும்பத்தில் வளர்ந்திருப்பாள். அவளை ஏமாற்றுவதற்கு எப்படித்தான் லட்சுமிக்கு மனசு வந்ததோ? ஆம் நண்பர்களே, இந்த மாதிரி இன்னும் சமூகத்தில் இருக்கிறார்கள். பலரை ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். பலரும் ஏமாளியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.